உங்கள் குழந்தை ரொம்ப துருதுருன்னு இருக்காங்களா, பேசவே மாட்டேங்கிறாங்களா, பேர் கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்களா, ஆட்டிசமாக இருக்குன்ற டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோஸ் தான். ஸோ இந்த வீடியோவில் ஆட்டிசம்னா என்ன, சித்த மருத்துவத்தில் ஆட்டிசம்க்கு எந்த வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஆட்டிசம் அப்படின்றது நிறைய பேர் என்ன நினச்சிட்ருக்காங்கன்னா, இது ஒரு பெரிய நோய் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு நோயும் கிடையாது, ஒரு தொற்றும் கிடையாது. இது ஒரு நரம்பியல் வளர்ச்சியை சார்ந்த நிலை. அப்படின்னா என்னென்னா நியூரோ டெவலப்மெண்டல் கண்டிஷன்ஸ். ஓகேயா? ஸோ இது எந்த குரூப் ஆஃப் சில்ட்ரன்ஸ்க்கு மோஸ்ட்டாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு தான் அதிகமாக வருது வென் கம்பேர்ட் டு கேர்ள்ஸ். அதாவது 1:4 ரேஷியோ பாய்ஸுக்கு அதிகமாகவே இருக்குது அப்படின்றாங்க. இதோட சிம்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹைப்பர் ஆக்டிவிட்டி. ஸோ ஹைப்பர் ஆக்டிவிட்டி தான் இந்த ஃபோர்மோஸ்ட் சிம்டம்ஸ் அப்படின்றாங்க. துருதுருன்னு இருக்கிறது. பட் நிறைய குழந்தைங்க ஓவர் ஆக்டிவாக இருக்காங்க. ஸோ அந்த ஓவர் ஆக்டிவ் சில்ட்ரன்ஸையும் கூட்டிகிட்டு வந்து ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸ் காட்டுறவங்களும் இருக்காங்க. பட் பேரண்ட்ஸ் இதுக்குண்டான டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓவர் ஆக்டிவ்னா என்ன, ஹைப்பர் ஆக்டிவ்னா என்ன அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் அவங்களுக்கு சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ் கண்டிப்பாக அடி வாங்கியிருக்கும். நேம் கூப்பிட்டா திரும்பி பார்க்காது, ஐ டு ஐ கான்டாக்ட் இருக்காது, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லலாம். இன்னொன்று ஸ்பீச் சில பேர் வெர்பலில் இருப்பாங்க, சில பேர் நான் வெர்பலில் கூட இருப்பாங்க. பட் அவங்க கூட பேசும்போதே தெரிஞ்சுக்கலாம் இவங்களுக்கு ஆட்டிசமாக இருக்கா இல்லையா அப்படின்றது. ஃபோர்த் திங் என்னென்னா பிஹேவியரல் இஷ்யூஸ்னால் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா ஃபேனையே பார்த்துட்ருப்பாங்க, லைட்டையே பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான பிஹேவியரல் இஷ்யூஸ் அவங்களுக்கு இருக்கலாம். இன்னொன்று சென்சரி ப்ராப்ளம் இந்த சென்ஸ் ஒரு மாதிரி கையை ஆட்டிகிட்டே இருப்பாங்க, ஏதோ ஒன்று சம்வாட் ஏதாவது இன்டைஜஷன் மாதிரி காட்டிகிட்டே இருப்பாங்க, ஏப்பம் விட்டுட்டே இருப்பாங்க, வேறு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டீஸ் டிஃப்ரெண்ட்டாக அவங்க காட்டிகிட்டே இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அக்ரெசிவ்னஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ இந்த சிம்டம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா மோரார்லெஸ் அவங்களுக்கு ஆட்டிசம் அப்படின்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ எந்த ஏஜ் குரூப்பில் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 to 2 இயர்ஸில் நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ இதுக்கு முன்னாடியே தெரியுமா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தெரியும். அதாவது 8 monthsலேருந்து உங்கள் குழந்தைய கீனாக நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசம் இருக்குது அப்படின்றத முன்னாடியே நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்கள் குழந்தைக்கு ஆட்டிசமாக இருக்கா அப்படின்ற டவுட்ஸ் உங்களுக்கு சில பேருக்கு இருக்கலாம். ஸோ என்ன பண்ணுறது அப்படின்ற டவுட்ஸ்க்காக நான் இந்த வீடியோஸில் விளக்கம் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு அந்த டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா உடனே நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சைல்ட் சைக்காலஜிஸ்ட் அவங்கக்கிட்ட போய் காட்டுங்க. உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ அவங்க ஒரு அசஸ்மெண்ட் எடுப்பாங்க. பேஸ்ட் ஆன் தட் அசஸ்மெண்ட் உங்கள் குழந்தை மைல்டாக இருக்காங்களா, மாட்ரேட்டாக இருக்காங்களா, சிவியரில் இருக்காங்களா, ஸோ எந்த ரேஞ்சில் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் ப்ரெடிக்ஷன் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் என்ன மாதிரியெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ரொம்ப ஹைப்பர் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ், இவங்களுக்கெல்லாம் ரொம்ப அக்ரெசிவாக இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு வகையான டேப்லெட் கொடுக்குறாங்க. ஸோ மற்ற கண்டிஷன்ஸ்க்கெலாம் தெரப்பி பேஸ்டு தான். என்ன மாதிரியான தெரப்பீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்குபேஷனல், ஸ்பீச் அண்ட் அப்ளைட் பிஹேவியரல் அனாலிசிஸ், இதுதான் மோஸ்ட்டாக இந்த மாதிரியான சில்ட்ரன்ஸ்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் இதை தாண்டி சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பிரச்சனைக்கு எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் மட்டும் போதும், ஒரு சில பிரச்சனைக்கு இன்டர்னல் ட்ரீட்மெண்ட் மட்டும் போதும். ஆனால் இந்த மாதிரி ஆட்டிசம் இந்த மாதிரியான சில பிரச்சனைக்கு போத் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ரொம்பவே முக்கியம். இன்டர்னல் இந்த சென்ஸ் அதாவது அவங்களுக்கு பிரெயினை வலுவூட்டுறதுக்கு உண்டான மெடிசன்ஸ், அவங்க மைண்ட் காம் பண்ணுற மாதிரியான மெடிசன்ஸ், அந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ்லாம் நம்ம தருவோம். ஸோ எக்ஸ்டர்னல் அப்படின்னு பார்க்கும்போது ஃபியூமிகேஷன் போடும்போது அவங்க மைண்டு காம் ஆகும். ஓகே. நெக்ஸ்ட் தொக்கணம், அவங்களுக்கு ஹைப்பர் ஆக்டிவிட்டி, சென்சரி ஓவர்லோடட், பிஹேவியரல் இஷ்யூஸ் இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு மெடிக்கேட்டட் ஆயில் மூலமாக ஒரு தொக்கணம் அப்படி கொடுத்தோன்னா அதுலேயும் அவங்களோட பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் முன்னேற்றம் நம்ம பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் ஏதாவது இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுக்கு யோகா கூட நம்ம டீச் பண்ணலாம். ஸோ அந்த யோகா, மெடிடேஷன் அந்த மாதிரி நம்ம அந்த குழந்தைக்கு சொல்லித்தர இன்னும் அந்த குழந்தைங்க ரொம்ப மைண்ட் காமாகவும் ரொம்ப அவங்களோட பிரெயினும் புத்துணர்ச்சி ஆகும். லாஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் என்னென்னா வர்மம் அப்படின்ற ஒரு ட்ரீட்மெண்ட்டும் இருக்குது. ஸோ அது கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களோட ஆக்டிவிட்டீஸில் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்த இயர்லியாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா இவங்களோட சிம்டம்ஸ் வர்ஸ் ஆகாமல் தடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஆட்டிசம் பிரச்சனைக்கு மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஜஸ்ட் காண்டாக்ட் டிடி சித்தா ஹெல்த் கேர். என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பை த வே, ஐ எம் டாக்டர் தர்ஷினி பிரியா. தேங்க்யூ.